கடலுக்குள் மறைந்த குமரி கண்டம் பற்றி நம்ம கேட்டிருக்கோம். ஆனா அந்த நிலம் மறைஞ்சதோட கூட மறைஞ்சிச்சுன்னு சொல்லப்படும் ஒரு உயிர் இருக்கு, யாழி. அது ஒரு சாதாரண விலங்கு இல்லை. சிங்கத்தோட வலிமை, யானையோட தசை, பறவையோட வேகம் எல்லாத்தையும் சேர்ந்த மாதிரி சொல்லப்படும் ஒரு மர்ம உயிர் இது. வெறும் கற்பனைனா ஏன் இவ்வளவு பழமையான கோயில்கள்ல யாழி செதுக்கப்பட்டிருக்கிறது? மதுரை, தஞ்சாவூர், காஞ்சிபுரம் கோயில்களின் தூண்களில், வாசல்களில், ராஜகோபுரங்களில் ஒரே மாதிரி உருவம், கலைஞர்கள் பார்த்ததே இல்லாத ஒன்றை இவ்வளவு விவரமா ஏன் வடிவமைப்பாங்க? பழைய தமிழ் சிற்பக்கலையில் யாழி பாதுகாப்பு சின்னம்னு சொல்லப்படுகிறது. கோயில் வாசலில் காப்பாளன் மாதிரி. சில வரலாற்றாசிரியர்கள் இது பழங்காலத்தில் இருந்த பெரிய காட்டு விலங்குகளின் நினைவாக இருக்கலாம்னு கருதுறாங்க. நம்ம காலத்துக்கு முன் வாழ்ந்த சில உயிர்கள் போல இதுவும் அழிந்து போயிருக்கும் வாய்ப்பு இருக்கலாம். ஆனா உண்மை என்னன்னா, யாழி பற்றி எலும்புக்கூடு ஃபாசில் மாதிரி நேரடி விஞ்ஞான ஆதாரம் இதுவரைக்கும் கிடைக்கல. அதனால சிலர் இதை மரபு கற்பனைன்னு சொல்றாங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம், அந்த உருவம் நம்ம பண்பாட்டில் இவ்வளவு ஆழமா இருந்தது. அதனால தான் யாழி ஒரு விலங்கா இருந்ததா இல்லையா என்பதை காட்டிலும் அது நம்ம முன்னோர்களின் உலக கற்பனை எவ்வளவு பெரியதுன்னு காட்டும் ஒரு சின்னம். ஒரு காலத்தில் குமரிக்கண்டம் கடலுக்குள் மறைந்தது போல யாழியும் கதைகளுக்குள் மறைந்திருக்கும்.